பட்டியலின சமூகத்துக்காகவே இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்ற இடத்துல ஒரு பொது சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமா கூட இருக்கார். அவர் வந்து என்ன சமூகம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி வந்து உள்ள ஜெல்லாகி அவர் வந்து திருமாவுடைய நிழல் போல இருப்பார். ரொம்ப ரீசெண்டா ஜாயின் பண்ண பாலாஜி கிடைச்சது, ரொம்ப சின்ன பையனா இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் கிடைச்சது, இந்த மாதிரி வேற வேற ஆட்களுக்குலாம் வந்து கிடைக்கும் போது அவருக்கும் ஒரு 25 வருஷம் அந்த கட்சியில இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வயசே 40 தான் இருக்கும். நீங்க வந்து ஒன்னும் சொல்லிக்கலாம், 25 சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், 20 வயசுல இருந்து 25 வருஷம் தப்பு இல்லைங்க. நீ அண்ணாமலையை பிஜேபிக்குள்ளே நிறைய பேர் விமர்சிப்பாங்க. விமர்சிக்கும் போது சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன இருக்கும், 10ல் ஒரு பாயிண்ட் இப்பதானங்க சின்ன பிள்ளை, இன்னும் வயசு இருக்குல்லங்க, உங்களுக்கு புரியல. அது அதை மாதிரி தான். இப்போ நீங்க வந்து கிட்டு மாதிரி ஒரு 60 வயதுகள் இருக்கும்போது 40 வயதுல இருக்கக்கூடியவங்க நான் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க கட்சி அவங்க பாடு. இவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பல சீனியர்கள் உள்ள இருக்கிறாங்க. நீங்க வந்து பட்டியல் சமூகத்திலையும் சரி, பொது சமூகத்திலையும் சரி, கூடவே இருக்கக்கூடிய. அதனால அங்க கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்து பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா பெரிய எதிர்ப்புலையும் அவர் சம்பாதிச்சார். ஒரு பகிரங்கமா ஒரு ஏரோ ஸ்பேஸ் நிறுவனம் வந்து வெளிப்படையா கவர்மெண்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, எங்களை மிரட்டுறாரு, எங்களை திறப்புலா நடத்த விட மாட்டாரு, இயக்க விட மாட்டாரு. அப்போ வந்து தொழில் நடத்துறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு எக்ஸிஸ்டன் சேலஞ்ச் ஏற்படுத்தணும். அது எந்த மாதிரி கணக்கு? அப்ப நாங்க அவர்களுக்கு கொடுப்போம், நீங்க எந்த மாதிரி நிறுவனத்தில் இருக்கீங்க? ஸோ கேண்டிடேட் செலெக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு ட்ரபிள் இருக்கு நினைக்கிறேன். அதர் தென் 8 வாங்கியிருக்கல ஒரு 5, 6 அவருக்கு ஃபிக்ஸடா இருக்காது, ஒன்றும் குழப்பம்ல. ஒரு 1, 2 வந்து ஒரு சேலஞ்சா இருக்கு.